ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾ ಶ್ರೀಲ பக்தி வினோத் ಠಾಕೂರ್ಗೆ கீதமாலா சொல்லி புத்தகம் இன்னைக்கு தொடங்கிட்டு இதுவரை சரணாகதி படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதி புத்தகம் முடிச்சுட்டு இன்னே கீதமாலா பக்தி வினோத் ಠಾಕೂர் 4 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. கீர்த்தனை புக் ஒன்று கல்யாண கல்பத்தரு, 2 சரணாகதி, 3 கீதாவலி, 4வது கீதமாலா. இந்த 4 புத்தகங்களிலே நம்ம கௌடிய தத்துவம், ஒரு பக்தன் எப்படி இருக்கானோ, ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ண பக்தன் எப்படி இருக்கானோ இதெல்லாம் கீர்த்தன் மூலமாக சொல்லியிருக்காரு. இனி தத்துவம் மூலமாக சொன்ன புக்கு சரியான முறையில் ஜெய்வ தர்மா, ஹரிநாம சிந்தாமணி. பக்தி வினோத் ಠಾಕೂர் ஒரு மாதிரி நமக்கு எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இங்கே நான் தொடங்கியிருக்கேன் இன்றைக்கி முதல் கீதமாலா. அதில் முதலாவது கீர்த்தனை, हरि हे ओहे प्रभु दयामय तोमार चरण द्वय, श्रुति शिरोपरि शोभा पाए, गुरुजन शिरे पुनः शोभा पाए, शतगुण देखी आमार प्राण जुड़ाए. ओ भगवान हरि, ओ करुणे உள்ளவனே, உங்களுக்கு தாமரை பாதங்கள் தான் வேதங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு, சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு பாதம் பார்த்து உங்களுக்கு தாமரை பாதம் வேதங்கள் தன் தலையில வச்சிருக்கு. அதே திருப்பி குருவர்க்கம் சொல்லுவோம், மகாஜன சொல்லுவோம். குருவர்க்கம் சொன்னால் நம்ம குரு பரம்பரை, நம்ம குருதேவ், பரம் குருதேவ், பிரபுபாத், அப்படி நம்ம குரு பரம்பரை என்ன சொல்லுவோம். மகாஜனா சொன்னால் பாகவதம்ல 12 முக்கியமான மகாஜன பேர் வந்திருக்கு. பிரம்மா, நாரதர், சிவன், இந்த பிரகலாத் மகாராஜ், சுகதேவ கோஸ்வாமி, பலி சக்கரவர்த்தி, ஜனக மகாராஜ், பீஸ்மர், இவங்களுக்கு மகாஜனா சொல்லுவோம். இவங்கள் எல்லாரும் தலையிலே பகவானே உன் தாமரை பாதம் 100 மடங்கு கூடுதல் ஒரு ஆகர்ஷணை பண்ணிட்டு இருக்கான், அவங்களுக்கு மதிப்பாக வச்சிருக்கான். இது இந்த ஆர்வை எனக்கு வரும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது. எனக்கு உயிர் வந்த போல இருக்கு. என்ன, என் குரு மகாராஜ், நம்ம இப்போ குரு பரம்பரை பார்த்து பேசலாம். இல்லை வேதங்கள் சொன்னால் நம்ம சாஸ்திரம், நம்ம சாஸ்திரம் முழு முதல் கடவுள் பாதத்துக்கு தலையில் வச்சிருக்கு, அவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்கு. பட் மகாஜனங்கள், நம்ம குருவர்க 100 மடங்கு கூடுதல் அவங்களு பகவான் தாமரை பாதத்துக்கே மதிப்பு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏன் அதில் சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம குரு கூட தொடர்பு வச்சுருக்கோம், சாஸ்திரம் கூட தொடர்பு வச்சுருக்கோம். இப்போ நம்ம குரு பகவான் கூட அவ்வளோ சேர்ந்தவங்களு, நம்ம சாஸ்திர பகவான் பார்த்து இவ்வளோ சொல்கிறது. அப்போ நமக்கு அது வாழ்க்கையில் ஒரு பிடி கிடச்ச போல. ஒரு ஜீவன் பெரிய சாவு சக்கரத்தில் மாட்டிருக்கான். எங்கே உள்ள பற்றுதல், எங்கே உள்ள ஆசைகள், அந்த டைமில் சாஸ்திரம் குரு கிடைக்கும்போது நமக்கு திரும்பி உயிர் வந்த போல. என் கூட இவங்க இருந்தால் எனக்கு கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க. நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. जीव मनोरथ पथ तही सव अनुगत, जीव वांछा कल्पतरु यथा, जीवेर से कुल धन अति पूज्य सनातन, जीवेर चरम गति तथा. பகவானே உன் தாமரை பாதங்கள் தான் ஜீவன்களுக்கு தியானம் பண்ணுறதுக்கு வாழ்க்கைக்கு நோக்கம் போல இருக்கு. எல்லா ஜீவன்களும் தாமரை பாதத்துக்கே தாச தாசியர். நீ எல்லாருக்கும் கல்பத்தரு போல இருக்கு. ஜீவன்ಗಳಿಗೆ உயர்ந்த சொத்து உன் தாமரை பாதம் தான். உன் தாமரை பாதம் தான் இந்த உலகத்திலே ஒரு உயர்ந்த
ಮದಿಪು ಪೂಜೆಗೆ ಉಳ್ಳ ಇದು ಒಂದು ತಾಮರೆ ಪಾದಂ ನಿತ್ಯಮಾನದು. ಒಂದು தாமரை பாதம் தான் எல்லா ஜீவன்களுக்கு வாழ்க்கைக்கு நோக்கம். நம்ம எல்லாருமே ஒரு நோக்கம் வச்சு வாழ்வணும். சின்ன வயசுல நம்ம இந்த ஸ்கூலு காலேஜில் போகிறது பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்போம், வாழ்க்கைக்கு நோக்கமேங்க. ஒருத்தர் சொல்லுவானா டாக்டர் ஆகணும், ஒருத்தர் சொல்லுவானா இன்ஜினியர் ஆகணும், ஒருத்தர் நர்ஸு போலீஸு, ஏதோ ஒன்று நோக்கம் வச்சு தானே வாழ்கிட்டு இருக்கோம். இது ஸ்டூடெண்ட்ஸு. ஜீவன் ஜீவன் சொன்னால் எல்லாம் வந்தாச்சு. ஆண் பெண் குழந்தைகள் வயசானவர் எல்லாருமே வந்தாச்சு. பணக்காரர் ஏழையார் படித்தவங்க படிப்பில்லாதவங்க எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு நோக்கம் முழு முதல் கடவுள் பகவானுக்கு தாமரை பாதம். அதர் சேவை அதான் சொத்து. அந்த தாமரை பாதம் தான் பகவானுக்கு தாமரை பாதம் தான் நமக்கு கல்பத்தரு போலிருக்கு. கல்பத்தரு சொன்னால் நமக்கு என்ன ஆசை இருக்குது அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துடும் அந்த மரம். ಕಮಲಾಕ್ಷ ಪದದ್ವಯ ಪರಮ ಆನಂದಮಯ ನಿಷ್ಕಪಟೆ ಸೇವಿಯ ಸತತ ಈ ಭಕ್ತಿ ವಿನೋದ ಛಾಯ್ ಸತತ ತೂಷಿತೆ ತಾಯ್ ಭಕ್ತ ಜನ್ಯ ರಹ ಅನುಗತ. ಭಗವಾನ್ಗೆ தாமரை பாதங்கள் தான் ஒரு ஜீவனுக்கு பரம ஆனந்தம் கொடுக்க முடியும், கப்பட்டம் இல்லாமல் சேவிக்கும்போது. அதுக்கு வேண்டி இந்த பக்தி வினோத் தாக்கூர் எப்பவுமே ஆசை விரும்பிட்டு இருக்காரு, சுத்த பக்தருக்கு கூட சேர்ந்து பகவான் தாமரை பாதம் சேவிக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லாம் தேடிட்டு இருக்கோம் ஆனந்தம், பரமானந்தம், வாழ்க்கையில் சந்தோஷம். அது பகவானுக்கு தாமரை பாதை சேவிக்கும்போது நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். சேவை தனியாக இல்லை, சுத்த பக்தர் கூட சேர்ந்து பண்ணுறது சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் இந்த கீர்த்தனை முடிச்சிட்டு இருக்காரு. நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்? நான் ஏன் படிச்சுட்டு இருக்கேன், இந்த நான் இப்போ அகமதாபாத்தில் இருக்கேன், நான் இங்கே சுற்றலாம். இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம குருவருக என்ன சொல்லியிருக்காரு. என்ன இப்போ யார் பார்த்தா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான், யார் பார்த்தா பேசிகிட்டு இருக்காங்க, வாயில் வந்த போல பேசிகிட்டு இருக்கான், தன் இஷ்டம் போல பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு, பகவான்கே திருப்பாதம் சாஸ்திரம் குருவர்க்கம் மகாஜனங்கள். நமக்கு வாழ்க்கைக்கு நோக்கம் பகவான்கே திருப்பாதத்தின் சேவை, தனியாக இல்லை, சுத்த பக்தர் கூட சேர்ந்து. இது ஒரு முதல் படிப்பு. இந்த கீதமாலா புக்கில் திரும்பி உயிர் இருந்தால் திரும்பி வருவோம். ஹரி போல் தான்